ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து நைட்டு வேலை வந்து டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி மேகி தான் பண்ணியிருந்தேன். மாவு வந்து இல்லை, கொஞ்சம் பழைய மாவு இருந்ததுனால நான் அது சும்மா ரவுண்டு மட்டும் வெங்காயம்லாம் கட் பண்ணி கேரட்லாம் போட்டு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் மேகி தான் வந்து ஒரு 4 பாக்கெட்டு கேரட்டு இதெல்லாம் நிறைய இருந்தது, அதான் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் வெளில போயிருந்தனால கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் நின்றுடுச்சு. அதான் அந்த மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் மீதி சாப்பாடு தான் அப்படி அப்படியே வச்சுட்டேன். அதனால் அதெல்லாமே இப்போ நான் விளக்கி க்ளீன் பண்ண தான் நான் வந்து வீடியோவில் அப்படியே காமிச்சு சொல்லலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேகி எடுத்துகிட்டு அந்த வெங்காயம், அந்த கேரட்டு இது எல்லாமே அப்படி அப்படியே போட்டேன். ஏன்னா மணி ஆகிட்டனால சரி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே இதாக விளக்கி சுத்தம் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த ஃபில்ட்ரு வந்து காலியாகிடுச்சு, விளக்கி வச்சுருக்கேன். அது வந்து நான் ஃபில்ட்ரு போட்டுட்டு ஸ்டவ் மேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாதம் கொஞ்சம் லைட்டாக தெளித்ததெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. கொஞ்சம் அவசர வேலையாக கொஞ்சம் பேங்க் வேலையாக போயிட மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து பேங்க்கில் வந்து என்னமோ வந்து இது கேட்டு ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்குறாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சரி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு போயிடுச்சு. அந்த வேலை தான் இன்றைக்கி வந்து நான் அந்த வேலைலாம் வேலை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே வேறு கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸு இந்த லைனிங் கிளாத்லாம் வாங்குகிற வேலை இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் தடைப்பட்டுருச்சு. அதனால் அந்த வேலையை முடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் வந்து விலை கம்மின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்த கூரில் வச்சுருப்பாங்களே, அதில் ரூ. 20 தான் கேரட்டு. இதே வந்து இன்னும் ஒரு 4 கேரட் மேகியில் வந்து நான் போட்டேன். ஒரு 100, 150 கிராம் கிட்ட கட் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த கேரட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி கேரட்டு வாங்கினா மட்டும் நம்ம நேற்று கொஞ்சம் டைம் இல்லைன்னு நான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். இது மொனை பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுகிற மாதிரி வருது பாருங்கள். இது வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து வீணாக போகாது. இது வந்து நான் வந்து சில பேருக்கு டிப்ஸு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் கட் பண்ணிட்டு நான் அதையுமே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிகாஷன் போகிற வேலை இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டோம்னா எது வீணாக போகிறதுன்னு பார்த்துட்டு காய்கறியுமே கொஞ்சம் சமையலே நாளைக்கு எப்படி பண்ணலான்றதை அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாத்திரம் இந்த இதெல்லாம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைச்சி கண்ணாப்பிலாம் தான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் ஏற கட்டிட்டு நான் அப்படியே ஸ்டவ்வெல்லாம் துடைச்சி விட்டுட்டு அந்த வேலையும் இந்த பாத்திரம் கழுவுறது சிங்கில் அதுவுமே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் விளக்கிட்டு தான் நான் வந்து மறுபடியும் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் பெருசாக வீடியோ எடுக்க டைமே இல்லை. 2 3 நாளாக நான் வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், டிப்ஸு இந்த மாதிரி நமக்கு தோணலாம். ஒருத்தவங்க செய்கிற முறையை நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து கண்ணாப்பினான்னு கொஞ்சம் கலைஞ்சி தான் கிடக்கு. அதெல்லாம் தான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே வந்து நான் கொஞ்சம் அப்படி அப்படியே எடுத்து தான் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்ட மாதிரி இருந்தது. கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகிற மாதிரி இருந்ததுனால நேற்றுலாம் கொஞ்சம் நைட்லாம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அங்கேயும் சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு ரிலேஷனில் இப்போ வந்து வேறு வந்து என்ன சொல்கிறது, இப்போ அந்த கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டு சர்க்கிளில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். அதனால் நைட்டு டிஃபனை அங்கேயே சாப்பிட்டு வந்து லேட்டாக படுக்கவே லேட்டானனால காலை எழுந்திரிக்க லேட்டு எல்லாமே அப்படியே லேட் ஆகிடுச்சி. அதனால் இன்றைக்கி வேலை எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த வேலையெல்லாம் பேலன்ஸ் நிற்கிது. நான் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த இது வந்து எங்கள் வீட்டில் இப்போ சின்ன குழந்தைங்க யாரும் இல்லை, எங்கள் பாப்பா தான் ஆசைப்பட்டு வாங்கினாங்க. அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃபில் போட்டுக்கும்போது எனக்கு பார்க்க கொஞ்சம் எனர்ஜியாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யார் யார் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியுமே வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா விளக்கி எல்லாத்தையும் கவிழ்த்துட்டேன். இப்போ காஃபி ஃபில்டருக்குமே நான் வந்து தண்ணி வச்சுட்டேன், அதான் கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் இந்த இடமே பாருங்கள், நல்லா வந்து நான் க்ளீனாக எல்லாத்தையுமே துடைச்சி விட்டேன். இந்த பொங்கல்லேருந்தே எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே தான் இருந்துகிட்டு இருந்தனால ஸ்டவ் இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு துடைச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணல, கொஞ்சம் வெளி வேலை எல்லாம் கொஞ்சம் வேறு வேலை கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்ததுனால ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய தை மாதம் பிறந்ததுலேருந்து கல்யாணம் வேறு எதனா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் வந்து தொடர்ந்து எனக்கு வீடு க்ளீன் பண்ணவே கொஞ்சம் டைமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் வந்து நான் ரொம்ப வீடியோவும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிகாஷனுக்கு வந்து காஃபி தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கேரட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து நான் கீழே அடி நுனி பகுதியை கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேரட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற நாள் தாங்கும். இந்த கேரட் வந்து கொஞ்சம் லைட்டாக புள்ளி புள்ளியாக தெரியுது பாருங்கள், டேமேஜ் தெரியுது.
அதனால் நாளைக்கு இது ஏதாவது செஞ்சிடணும் சாப்பாடு, இல்லைன்னா அது வீணாக போயிடும். மாதிரி வெந்நீர் நான் இப்போ ஃபில்டருக்கு வேறு என்ன யூஸ் பண்ணும்போது வைக்கும்போது இந்த மாதிரி வெந்நீர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 40+ இருக்கிறவங்க, 40+ சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்களுக்கே வந்து சாப்பாடு என்ன தான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலுமே கொஞ்சம் அடி வயிற்று தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். அது குழந்த பிறந்தவங்களுக்கு, இந்த மாதிரி 40+ இருக்கவங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த உணவுக்கு சார்பாகவும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம குழந்தை பெற்றவங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் அது இதுன்றதுனால அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி வெந்நீர் எடுத்துக்கும் போது வெத வெதன்னு குடிக்கிறது அடிக்கடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு அதிகமாக வெயிட் இருக்கவங்களும் வெந்நீர் குடித்தா இளைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஹெவியாக சாப்பிட்டோம்னா நான்வெஜ்ஜு இந்த மாதிரி சாப்பிட்றது, அப்புறம் மசாலா ஐட்டம் சாப்பிடும்போது நம்ம வெந்நீர் குடித்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணமாயிடும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ட்ரபிள் இருக்கிறவங்க ஜீரகம் கூட நம்ம சாதா இப்போ ரசத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த ஜீரகத்தையே நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இந்த வெந்நீர் குடித்தோம்னா சட்டுன்னு சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ எனக்குமே அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.